Ninth mathematics exercise 1.3. Third question. If universal set is U equal to A, B, C, D, E, F, G, H, A equal to B, D, F, H and B equal to A, D, E, H. Find the following sets. A dash. First one A dash. A dash na என்னன்னாக்கா யூனிவர்சல் செட், அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய யூனிவர்சல் செட்லேருந்து ஏயை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஏ டேஷ் கிடைக்கும். பி டேஷ்னா யூனிவர்சல் செட்லேருந்து பிஏ சப்ட்ராக்ட் பண்ணால் பி டேஷ் கிடைக்கும். ஸோ டேஷ்னா என்ன பண்ணலாம், யூனிவர்சல் செட்லேன்னா அந்த செட்டை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் கெட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிவன் செட்டு, யூனிவர்சல் செட் வித் த கிவன் செட்டு. ஸோ யூனிவர்சல் செட் வந்து ABCDEFGH, ஏ வந்து PDFH. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய காமன் வந்து BDFH. ஸோ இதை விட்டுட்டு BDFH போக பேலன்ஸ் ACEG is the answer. B டேஷ்னாக்க அதே மாதிரி ABCDEFGH மைனஸ் பி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ADEH. ஸோ ADEHை சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ ADEH வந்து பேலன்ஸ் போக BCFG வந்து B டேஷ். A டேஷ் யூனியன் B டேஷ்னா A டேஷையும் B டேஷையும் யூனியன் பண்ணணும். A டேஷ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு ACEG, B டேஷ் என்ன கிடச்சிருக்கு BCFG. ஸோ அதை எடுத்துக்கணும். ரெண்டு யூனியன் பண்ணோம்னா ACEG BC வந்து ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு, FG ஆல்ரெடி இதில் இருக்குது. ஸோ ACEGBFங்கிறது A டேஷ் யூனியன் B டேஷ். அதாவது A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ்னா A டேஷையும் B டேஷையும் இன்டர்செக்ட் பண்ணுறது காமனாக இருக்கக்கூடியது. சியும் ஜியும் வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ CG இஸ் த ஆன்சர். A யூனியன் B ஹோல் டேஷ்னா யூனிவர்சல் செட்டு மைனஸ் A யூனியன் B. ஸோ யூனிவர்சல் செட்டு மைனஸ் A யூனியன் B என்ன பாருங்கள், A யூனியன் Bனா ஏயும் பியும் யூனியன் பண்ணணும். இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இருப்பார் ABDFH, டியும் ஹெச் ஆல்ரெடி இருக்குது. ஸோ AE மட்டும் சேர்த்தா போதும். என்ன வரும் BDFH AE மட்டும் இன்க்ளூட் பண்ணோம்னா இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். A இருக்குது, B இருக்குது, தென் வந்து A இருக்குது, B இருக்குது, D இருக்குது, தென் E இருக்குது, F இருக்குது, H இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் வந்து பேலன்ஸ் என்ன AB. இப்போ சியும் என்ன இல்லைன்னு பாருங்கள், சியும் ஜியும் இல்லை. ஸோ G, C தான் ஆன்சர். A intersection B whole dash equal to universal set minus A intersection B. Intersection B, A intersection B என்னன்னு பாருங்கள், ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது டியும் ஹெச்சும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ABCDEFGHங்கிறது யூனிவர்சல் செட்டு, A இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது டியும் ஹெச்சும். இந்த டிஹெச்சை தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிப்போம். அப்போ இதுலேருந்து டியும் ஹெச்சும் போக பேலன்ஸ் ABCEFG இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு 7th கொஷின். A டேஷ் ஹோல் டேஷ். A டேஷ் ஹோல் டேஷ்னாக்க A டேஷ் ஹோல் டேஷுங்கிறது நத்திங். A ஹோல் டேஷ் ஒரு டேஷை வந்து எகெயின் நம்ம திரும்பவும் டேஷ் பண்ணும்போது நமக்கு அதே சேம் செட்டே கிடைக்கும். ஸோ A டேஷ் ஆஃப் டேஷ் ஈக்குவல் டு A. ஸோ ஏல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஏல என்ன இருக்குது BDFH. அதே மாதிரி B டேஷ் ஆஃப் டிங்கிறது வந்து ஈக்குவல் டு B. பியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ADEH. இதுதான் நமக்கு இந்த பியோட வேல்யூ. அதாவது ADEH. Next 5th question. Find the symmetric difference between the following sets. Find the symmetric difference between the following sets.
Fifth question, find the symmetric difference between the following sets. Symmetric difference வந்து நம்ம இந்த சிம்பலில் இண்டிகேட் பண்ணுவோம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸுங்கிறது என்னன்னாக்கா கொடுத்துருக்க ரெண்டு செட்டையும் ஃபஸ்ட்டு செட்லேருந்து செகண்ட் செட்டை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், செகண்ட் செட்லேருந்து ஃபஸ்ட்டு செட்டை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு செட்டையும் யூனியன் பண்ணோம்னா நமக்கு சிமெட்ரிக் செட்டு கிடைக்கும். டூ செட்ஸோட சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த டூ செட்ஸையும் ஃபஸ்ட்டு செட்லேருந்து செகண்ட் செட்டை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், செகண்ட் செட்லேருந்து ஃபஸ்ட்டு செட்டை சப்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய ஃபைனல் ஆன்சரை யூனியன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அப்போ பியும் கியூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி சிமெட்ரிக் கியூ. சிமெட்ரிக்ங்கிறது இந்த சிம்பிளை வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு ஸ்மால் ட்ரையாங்கிள் பி சிமெட்ரிக் கியூ. அப்போ பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி. பியிலேருந்து கியூவை சப்ட்ராக்ட் பண்ணுறோம், பியிலேருந்து கியூவை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 2 இல்லை காமனாக, ஸோ 2 எழுதிக்கிறோம். 3 இதில் இருக்குது, ஸோ விட்டுறோம். 5 இதில் இருக்குது, ஸோ விட்டுறோம். 7 இல்லை, ஸோ 7 எழுதிக்கிறோம். 11 இதில் இருக்குது. ஸோ இதில் காமனாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது, பியில் என்ன இருக்கோ அதுதான் பி மைனஸ் கியூ. இப்போ கியூ மைனஸ் பிங்கும்போது அதே மாதிரி தான் 1 இதில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 1 இதில் இல்லை, ஸோ எழுதியிருக்கோம். 3 இருக்கான்னா இருக்குது, 5 இருக்கான்னா இருக்குது, 11 இருக்கான்னா இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 1 மட்டும்தான். ஸோ இது ரெண்டு யூனியன் பண்ணும்போது 2, 7, 1 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது 6 எஸ். ஆர் வந்து LMNOP, எஸ் வந்து IJLNQ. ஸோ ஆர் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் எஸ். அப்போ ஆர்லேருந்து எஸ்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும், அப்புறம் எஸ்லேருந்து ஆரை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். எல் ரெண்டுத்துலேயும் இருக்கான்னா, எல் ரெண்டுத்துலேயும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இருக்குது. இப்போ ஆர்லேருந்து எஸ்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். எல் இருக்கான்னா இருக்குது, ரெண்டுத்துலேயுமே எல் இருக்குது. ஸோ விட்டுருங்க. எம் வந்து இதில் செக் பண்ணி பார்க்குறோம், இல்லை. ஸோ எம்மு. என் ரெண்டுத்துலேயும் இருக்கான்னா இருக்குது, ஓ இருக்கான்னா இல்லை, பி இருக்கான்னா இல்லை. ஸோ எம்ஓபிங்கிறது வந்து ஆர் மைனஸ் எஸ்ஸுக்கான ஆன்சர். எஸ் மைனஸ் ஆர் அதே மாதிரி இதில் செக் பண்ண போகிறோம். ஜே இருக்கான்னா இல்லை, ஸோ எழுதிக்கிறோம். எல் இருக்கான்னா இருக்குது, என் இருக்கான்னா இருக்குது, கியூ இருக்கான்னா இல்லை. ஸோ ஜேயும் கியூவும். ஸோ இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது MOPJQ. அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5, 6, 7 அண்டு ஒய் ஈக்குவல் டு 5, 7, 9, 10. ஸோ எக்ஸ் சிமெட்ரிக் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 5 ரெண்டுத்துலேயும் இருக்கா, இருக்குது. 6 இருக்கா, இல்லை. 7 இருக்கா, இருக்குது. ஸோ இல்லாத டேர்ம்ஸ் வந்து இல்லாத எலிமெண்ட்டை தான் நம்ம இங்கே எழுதுகிறோம், ஒய் 6. ஸோ அடுத்தது இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 இருக்கா, இருக்குது. 7 இருக்கா, இருக்குது. 9 இருக்கா, இல்லை. 10 இருக்கா, இல்லை. ஸோ 9ம் 10ம் இதுலேருந்து ஒய்யிலேருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5ம் 7ம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்குது 9ம் 10ம். இது ரெண்டு யூனியன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 6, 9, 8, 10. இதுதான் சிமெட்ரிக் ஆஃப் எக்ஸ் சிமெட்ரிக் ஒய். யூஸிங் த செட் சிம்பிள்ஸ் ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஷேடட் ரீஜன் இன் த ஃபாலோயிங். ஸோ இப்போ புக்கில் வந்து நமக்கு ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்றதை நம்ம சிம்பிளில் டினோட் பண்ணணும். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒய்யிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒய்யிலேருந்து எக்ஸ், இந்த பார்ட் எக்ஸா, ஸோ எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் த ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா இப்போ இந்த பார்ட் எல்லாமே ஷேடாக இருக்குது. அப்போ இது வந்து கண்டிப்பாக யூனிவர்சல் செட்டில் எந்த பார்ட் இல்லைன்னு பார்க்கணும். எந்த பார்ட் இல்லை, எக்ஸ் யூனியன் ஒய் வந்து இல்லை. ஸோ எக்ஸ் யூனியன் ஒய் இல்லை, அதனால் எக்ஸ் யூனியன் ஒய் ஹோல் டேஷ் இல்லாத பார்ட்டுக்கு நம்ம ஹோல் டேஷ். அப்போ இது டோட்டல் யூனிவர்சல் செட்லேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் யூனியன் ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது எக்ஸ் யூனியன் ஒய் ஹோல் டேஷ். அடுத்தது இதில் பார்த்தா இதில் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரியுது. இந்த ஷேடட் பார்ட் பார்த்தோம்னா இங்கே ஆல்ரெடி சொன்னது தான். இந்த ஷேடட் பார்ட் பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த ஷேடட் பார்த்தோம்னா ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கொடுத்துருக்காங்க, ஒய் மைனஸ் எக்ஸையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம யூனியன் சொல்லலாம். இது எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிமெட்ரிக் செட்டில் பார்த்தோம். ஸோ அதர்வைஸ் வி டேக் அஸ் எக்ஸ் சிமெட்ரிக் ஒய்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 7th question, let A and B be two overlapping sets and universal set be U.
ட்ரா அப்ராப்ரியேட் வென் டயக்ராம் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பிக்கு ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. யூனிவர்சல் செட் ஏ யூனியன் பின்னு ஏயும் பியும் ஷேட் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். செகண்ட் ஒன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன்னாக்க இதில் காமனாக ஏக்கு பிக்கு காமனாக இருக்கிற பார்ட்டை மட்டும் ஷேட் பண்ணணும். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். டேஷ்ன்னு அதான் யூனிவர்சல் செட்டில் இந்த இன்டர்செக்ஷனை மட்டும் விட்டுறணும். பாருங்கள், இந்த இன்டர்செக்ஷனை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேட் பண்ணுறோம். இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ். முதல்ல பி மைனஸ் ஏ என்னன்னு பார்க்குறோம். பி மைனஸ் ஏன்னா பிலேருந்து ஏயை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட் மட்டும்தான். ஏ வந்து டச்சே பண்ணக்கூடாது. இதுக்கு ஹோல் டேஷ்னா இங்கே எந்த பார்ட் நம்ம வந்து ஷேட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பார்ட்டையும் ஷேட் பண்ணணும். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏ டேஷ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அப்புறம் பி டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அப்புறம் ரெண்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஏ டேஷுங்கிறது என்ன, ஏயை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். பி டேஷுங்கிறது என்னென்னா பியை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது இதுலேயும் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் ஷேட் ஆகலை, இதுலேயும் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் ஷேட் ஆகலை. ஸோ ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் ஷேட் ஆகிருக்காது. 6th ஒன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்போ இது ரெண்டுத்துலேயே காமனாக எது வந்து ஷேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த வெளியில் இருக்கக்கூடிய பார்ட். இங்கே வந்து ஏ ஷேட் ஆகிருக்கு, இங்கே வந்து ஏ ஷேட் ஆகிருக்கு, இங்கே பி ஷேட் ஆகிருக்கு. பட் இது ரெண்டுத்துலேயும் காமனாக ஷேட் ஆகிருக்கிற பார்ட் வந்து என்னன்னாக்கா இந்த யூனிவர்சல் செட், அதாவது இந்த ஏபி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு தான் ஷேட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நம்ம ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்ன்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின். வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் 3 and 5? 3யும் 5யும் 3 பாருங்கள். 3ல் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் இன்னும் ஷேட் ஆகலை. 5ல் பாருங்கள், 5லேயும் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் செய்யுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, 3யும் 5ம் ஒன்றுன்னு தெரியுது. அதாவது 3யும் 5ம் ஈக்குவல். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்க்கு ஈக்குவலாக இருக்குங்கிறது வந்து இந்த வென் டயக்ராம் நமக்கு ப்ரூஃப் பண்ணுது.